கம்மிங் மண்டே ஆகஸ்ட் 3ல இருந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு மிகப்பெரிய டைம் சேஞ்ச் வந்து வரப்போகுது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டோட யூஸ்வல் டைம் உங்களுக்கு தெரியும். மார்க்கெட் மார்னிங் 9:15 ஓபன் ஆகி ஈவினிங் 3:30 வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகும். இதுவே நீங்க F&O ட்ரேடரா இருந்தீங்க அப்படின்னா கம்மிங் மண்டேல இருந்து உங்களுக்கு 10 மினிட்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி 3:40 தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆக போகுது. ஆனா இது F&O ட்ரேடர்ஸுக்கு மட்டும்தான். நீங்க நார்மலா ஒரு ஸ்டாக்கை பை பண்ணி செல் பண்றீங்க அப்படின்னா அந்த கேஷ் மார்க்கெட் வந்து எப்பயும் போல 3:30 மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிரும். ஏன் இப்ப இந்த புதுசா டைம் சேஞ்ச் ரூல் வந்து கொண்டு வராங்க? இதுக்கு முன்னாடி அப்ப என்ன பிரச்சனை இருந்துச்சு? அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த F&O வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப பாலோட விலை இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா தயிரோட விலையும் இன்க்ரீஸ் ஆகும். பாலோட விலை கம்மியாகுது அப்படின்னா தயிரோட விலையும் கம்மியாகும். சோ அதே மாதிரி தான் இந்த F&Oன்றது ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் மேலேயோ இல்லைன்னா நிஃப்டி 50 மாதிரி இருக்கிற இண்டெக்ஸ் மேலே தான் அவங்க ட்ரேட் பண்றாங்கன்னு வைங்க. அந்த பர்டிகுலர் ஸ்டாக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த F&O வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகும்போது அந்த F&O வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். ஸோ இப்படிதான் இந்த F&O வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழைய மார்க்கெட் டைமிங் படி இந்த F&O மார்க்கெட்டும் சரி கேஷ் மார்க்கெட்டும் சரி ஒரே டைம்ல தான் க்ளோஸ் ஆகும். ஆனா கேஷ் மார்க்கெட்ல லாஸ்ட் மினிட்ல ஒரு பல்க் பையிங்கோ இல்ல பல்க் செல்லிங்கோ நடக்குது அப்படின்னா அவங்களால அந்த 3:30 க்ளோசிங் பிரைஸை வந்து அனௌன்ஸ் பண்ண முடியாது. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஃப்டர் 3:30 இருந்து 3:35 க்ளோசிங் ஆக்ஷன் செஷன் சொல்லிட்டு ஒன்று நடக்கும். ஸோ இதுல தான் அவங்க லாஸ்ட் 30 மினிட்ஸோட ஆவரேஜா கால்குலேட் பண்ணி க்ளோசிங் பிரைஸை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த F&O ட்ரேடர்ஸுக்கு மார்க்கெட்டே க்ளோஸ் ஆன பிறகு க்ளோசிங் பிரைஸ் அனௌன்ஸ் பண்றதுனால இதுல வந்து அவங்களுக்கு நிறைய கோடிக்கணக்கில் லாஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு இல்ல, நிறைய கோடிக்கணக்கில் லாஸ் ஆகுது. ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணணுமே அப்படின்றதுக்காக தான் F&O ட்ரேடர்ஸுக்கு மட்டும் 10 மினிட்ஸ் மார்க்கெட் டைமை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ கேஷ் மார்க்கெட் 3:30 க்ளோஸ் ஆனாலும் 3:35 பர்டிகுலர் ஸ்டாக்கோட க்ளோசிங் பிரைஸ் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ F&O ட்ரேடர்ஸ் எல்லாத்துக்கும் இன்னும் 5 மினிட்ஸ் இருக்கு 3:40 ஆகிறதுக்கு. ஸோ இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி அவங்களோட ட்ரேடை சேஃபா முடிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில யார் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஃபினான்ஸ் வித் பாலா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.